மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார், இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இதயர்கள் மலர. வனங்கள் போக்கள் வாரும் இறை குலமே. உந்தன் அன்பின் பலியில் கலந்திடவே, புதிய உறவுகள் மலர்ந்திடவே, உந்தன் அன்பு பலியில் கலந்திடவே. ஓர்குலமாய் ஒன்று கூடி வந்தோ, உதயங்கள் தேனும் இதயங்கள் தனியே இடையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் பாடி வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான நாளிலே சிறப்பாக நம்முடைய கானூர் பங்கில் இரண்டாவது வரலாற்று நிகழ்வானது இன்றைய நாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக ஆயர் அவர்கள் இரண்டாவது முறையாக நம்முடைய பங்கு ஆய்விற்கு இன்னுமாக இந்த ஆலயத்தை புனிதம் செய்து பங்கு ஆய்வினை சிறப்பிக்கவும் பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் மற்றும் புதுநன்மை வழங்க இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நாளிலே சிறப்பாக ஆயரவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது நம்முடைய உள்ளங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நமக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே இதெல்லாம் புனிதம் செய்து வைத்து சிறப்பாக நம்மை இறை ஆசிரோடு ஜெபிக்க வந்திருக்கின்ற அவர்களை சிறப்பாக நம்முடைய மறைவட்ட
அதிபர் தந்தை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பங்கு இறை மக்கள் அருள் சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாக ஆயர் அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். இந்த பங்கு ஆய்விற்கு சிறப்பாக கூடுதலாக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து மறை மாவட்ட வேந்தர் தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அருள் தந்தை ஜோதி நல்லப்பன் அடிகளார் அவர்களை சிறப்பாக நம்முடைய பங்கின் சார்பாக நம் ஒவ்வொருவரின் சார்பாக தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். தொடர்ந்து இந்த நாளிலே இந்த பங்கு உருவாகுவதற்கு முழு முயற்சி எடுத்து நம்மை எல்லாம் கண்டிப்போடும் அதே அன்போடும் வழிநடத்தி எந்நாளும் வழிநடத்தி வருகின்ற நம்முடைய தாய் பங்கின் பங்கு தந்தை மறைவட்ட அதிபர் பேரெடு தந்தை அகஸ்டின் அடிகளார் அவர்களை அன்போடு இந்த நாளிலே கரவொலி எழுப்பி வரவேற்போம். தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று சிறப்பாக இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வட்டத்தூர் பங்கு தந்தை தண்டேஸ்வரநல்லூர் பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களை பங்கு இறை மக்கள் என்னுடைய சார்பாகவும் அன்போடு அவர்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வகுப்பு தோழர் ஃபாதர் அமர்தீப் நம்முடைய தாய் பங்கின் முன்னாள் உதவி பங்கு தந்தை 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து இந்த நாளிலே சிறப்பாக வருகிறேன் என்று சொல்லி அழைப்பை ஏற்று வரி தந்திருக்கிறார்கள். ஆகவே அருள் தந்தை அமர்தீப் அடிகளார் மூலங்குடி பங்கு தந்தை அவர்களை சிறப்பாக நம் கிராம இறை மக்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு எல்லா பணிகளும் சிறப்பாக அங்கிருந்து வருவதற்கு எல்லா முறையிலும் நடைபெறற்கு உதவியாக இருந்த நம்முடைய ஆயர் அவர்களுடைய செயலர் தந்தை ஷெரில் கியூபர்ட் தந்தை அவர்கள் சிறப்பாக அவ்வப்போது தொடர்பு கொண்டு எப்படியெல்லாம் நாம் வழிநடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அருள் தந்தை இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய பங்கு சார்பாக கரவொலி எழுப்பி அவர்களையும் அன்போடு வரவேற்போம். தொடர்ந்து இந்த நாளிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற பங்கு இறை மக்களாகிய உங்கள் சிறப்பாக ஆயர் அவர்கள் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். நாம் அவருக்காக ஜெபித்து இந்த நாளை இன்னும் மகிழ்ச்சி மிக்க நாளாக ஒரு புனிதமிக்க நாளாக இதை கொண்டாட முயல்வோம். அதே நேரத்தில் இந்த நாளிலே எல்லா பணிகளையும் செய்து வருகின்ற நம்முடைய அருள் சகோதரிகள் அவர்களுக்காகவும் இந்த திருப்பள்ளியிலே வேண்டுவோம். பங்கிற்காக இந்த நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் யாருன்னு ஒரு ஃப்ளெக்ஸை அடித்து வச்சுட்டேன், எல்லாரும் தெரியட்டும் அப்படின்னு. ஆகவே அவர்கள் அத்துணை பேருக்கும் அத்துணை குடும்பத்தாருக்கும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் நிரம்ப கிடைக்க இந்த ஆயர் நிறைவேற்றுகின்றது கல்வாரி தெய்வீக நினைவு வழியிலே சிறப்பாக வேண்டுவோம். நிச்சயமாக இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் பங்கையும் ஆயர் அடிக்கடி சொல்வது போல நம்முடைய மறை மாவட்டம் பங்கு எல்லாம் சமுதாய மற்றும் கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்காக எந்த அளவிற்கு நாம் உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கவும் அதற்கான வழிகாட்டுதலையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் அந்த கருத்துக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்க இந்த திருப்பள்ளியை நிறைவேற்ற இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றி திருப்பள்ளியை தொடர இந்த நாளிலே ஆயர் அவர்களையும் என் அருள் தந்தையர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குத்து விளக்கு ஏற்றுதல். முதல் திரி. ஞாயிறும் திங்களும் ஞானத்தின் ஒளி தீபங்கள். ஞானிகளின் அறிவொளியில் ஞானமது சுடர்விடும் என்பதற்கு ஏற்ப தஞ்சை மறை மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி இன்று எம் பங்கில் நற்கருணை உறுதி பூசுதல் எனும் திருவருள் சாதனங்களை வழங்க இவ்விடம் வருகை புரிந்துள்ள மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களை முதல் திரி ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் திரி. அகல் விளக்கின் ஒளியிலே ஆண்டவர் புகழ் பாடி இருள் விளக்கும் தீபமேற்றி இன்புறுவோம் இந்நாளிலே என்பதற்கு ஏற்ப ஆயரோடு இணைந்து எம் மறைவட்டத்தை வழிநடத்தும் மறைவட்ட அதிபர் தந்தை திரு அகஸ்டின் அடிகளார் அவர்களை இரண்டாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரி. இருள் அகற்றும் முயற்சிதான் எரியும் சுடர், வெளிச்ச பாதைதான் வீழ்ந்தோருக்கு வழி என்பதற்கு ஏற்ப எம் பங்கை நலமோடும் வளமோடும் வழிநடத்தி வரும் எம் பங்கு தந்தை அருள்பணி ஜோ கிளமண்ட் அவர்களை
மூன்றாம் திரியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் திரி. ஊரும் நாடும் செழித்து வாழ ஆண்டவர் தரும் ஒளி வெள்ளம் ஆசையாய் சூழ்ந்ததே என்பதற்கு ஏற்ப நாயக நேசுவின் பணியை நாள்தோறும் செவ்வனே செய்யும் புனித காணிக்கை அன்னை அருள் சகோதரிகளின் அருள் சகோதரி சுதா அவர்களை நான்காம் திரி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாம் திரி. நம்பிக்கை ஒளியேற்றி நாடும் வீடும் செழிப்புற உள்ளும் புறமும் ஒளி வீச ஓங்கி உரைப்போம் நன்றி என்பதற்கு ஏற்ப ஆண்டவர் இயேசு எம் பங்கிற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி என்று கூறி ஊரின் சார்பாக மணியம் திருவாளர் சபாநாயகம் அவர்களை ஐந்தாம் திரி ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையிலே கொண்டாட நம் குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோற்று அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்
கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவரென வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு மதருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் மது வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்பாட்டின் காலத்தில் இறைவாக்கினர் ஆமோஸ் வழியாக கடவுள் கடின உள்ளத்தை கொண்ட இஸ்ரேல் மக்களின் மேல் உண்டு கொழுத்து ஆடம்பரத்திலும் சொகுசான வாழ்விலும் திளைத்து போனவர்களை மனம் மாற அவர்களுக்கு நேர போகும் அவலங்களையும் தண்டனையையும் எடுத்து கூறியுள்ளார். இந்நிலை மாற இறைவனின் அழைப்பை எடுத்துரைக்கும் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வரும் முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். கடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திரித்திருப்போரே, சமாரிய மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்களுக்குள் சிறந்த இனத்தின் குடிமக்களே, இஸ்ரேல் மக்கள் தேறி வரும் அளவிற்கு பெருமை வாய்ந்தவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். கலத்தான கட்டிலில் பஞ்சின் மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடியிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணை ஒலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெய் தடவி கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார். அவர்களது இன்ப களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்கள் திறவாயோ, உவகை காணாயோ, என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது.
மையம் உயர்ந்து விரிந்த வானம் பரந்த அவர் மனம் கூறும் எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும் பொங்கிடும் நீரின் ஊற்றும் மின்னிடும் நீங்களும் ஒளி தரும் கதிரும் நீங்களும் தன்னொளி விளங்கும் என்ன அழகு எங்கெங்கும் மெழுகு என்ன அழகு எங்கெங்கும் மெழுகு இயற்கையை அழகு இன்பம் மல்லை பருகு என் தெய்வம் வாழும் போது இது துணை அழகு இது. விரைந்த அன்புரை நெஞ்சம் நிலவின ஒளி தரும் அறிவும் வளர்ந்த முகம் தரும் அழகும் மங்கா கலைகளின் வளமும் என்றென்றும் உழைக்கும் தன்மான மாந்தர் என்றென்றும் ஒன்றாகும் கரங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்ன அழகு எங்கெங்கும் மெழுகு என்ன அழகு எங்கெங்கும் மெழுகு இயற்கையை அணுகு இன்பம் மல்லி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ உறவை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது துணை அழகு இது. வாசகம் முன்னுரை. கிறிஸ்துவின் வருகை நமக்கு தீர்ப்பிடும் நாளாகும். அதுவரை நாம் எந்த குறை சொல்லுக்கும் பாவத்திற்கும் இடம் கொடாதபடி வாழ்ந்திட வேண்டுமென பவுலடியார் சுட்டிக்காட்டுகிறார். காரணம், அவர் வரும்போதும் நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வுநிலை வாழ்வுக்கு தகுதி உள்ளதா என்பதையும் பொருள் ஆசையிலிருந்து விலகி நீதியை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கூறும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழிக்கினின்றே கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தாராமல் இந்த கட்டளையை அப்பழிக்கினின்று கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர்.
அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரை சாவே அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அன்னார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை, ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களை அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரின் நாளாகிய ஆண்டவரின் மேன்மைமிகு திருநாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில், ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய பிள்ளைகளாக பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடு வந்திருக்கிறோம். இது ஆண்டவரின் நாள், ஆண்டவருக்காக நாம் ஒதுக்கி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே ஆண்டவரோடு இணைந்து இந்த நேரத்தை கொண்டாடி மகிழ நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் புனித அந்தோணியாரின் திருப்பெயரால் பெருமகிழ்வோடு இத்திருப்பலி கலைக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலேயே தந்தை ஜோதி சொன்னது போல பங்கு ஆரம்பித்து ஏறக்குறைய 100 நாட்களுக்குள்ளாகவே பங்கு ஆய்வு என்று இந்த நாளில் கொண்டாடுகிறோம். பங்கு ஆரம்பித்த நாள் ஞாபகத்திற்கு வருகிறது. இந்த ஆலயத்தை கூட என்னை பார்க்க விடவில்லை, ஏனெனில் அவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆலயத்திற்கு வெளியே அமைந்திருந்த அந்த மேடையிலேயே அந்த வளாகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து போயின. ஆனாலும் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். முடிந்த பிறகு புறவாசல் வழியாக அழைத்து வந்தார்கள் ஆலயத்தை பார்ப்பதற்கு. இன்று அதே ஆலயத்தை 100 நாட்களுக்குள் பார்க்கிறேன். மிகுந்த சிறப்பாக இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளது அருள் வாழ்வில், நமது வாழ்வில் நடக்கிற எல்லா காரியங்களும் கடவுளது அருள், கடவுளது வியத்தகு பராமரிப்பு என்று உணர்கிறவன் நான். அப்படி பார்க்கிற போது இறைவனது வியத்தகு இறை பராமரிப்பில் இந்த ஆலயம் இத்தனை அழகுற புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களுக்குள்ளாகவே நமது 50 பிள்ளைகள் தூய் ஆவியாரின் அருள் வரங்களை உறுதி பூசல் பெறுவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி. 7 கிளை பங்குகளும் நமக்கு முக்கியம் என்றாலும் கூட பெரிய கிளை பங்குகளாக இருக்கிற மீதம் இருக்கிற 3 கிளை பங்குகள் அத்துணையிலும் வாரம் தவறாமல் நடக்கக்கூடிய திருப்பலி 10 அன்பியங்கள் நமது பிள்ளைகள் ஞாயிறு மறைக்கல்விக்கு வருகிற அந்த நிகழ்வு என்று எல்லா நிலைகளிலும் ஒரு வளர்ந்த பங்குக்கு இணையாக நாம் வளர தொடங்கி இருக்கிறோம். அத்துணையும் கடவுளது அருளும் ஆசியும். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி நீங்கள் கூடி வர வேண்டும் என விரும்புகிறேன். ஒரு நல்ல பங்கு, வளர்ந்த பங்கு என்று எதை சொல்ல முடியுமெனில், அந்த பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஞாயிறு திருப்பலிக்கு போகிறார்கள். குடும்பங்களில் இருக்கிற எல்லோரும் ஞாயிறு திருப்பலிக்கு போகிறார்கள் என்கிற அந்த நிலையை அடைகிற போதுதான் அது நல்ல பங்கு, இறை சமூகம் என்பதாக இருக்கு. நமக்காக வாழ்க்கையை கொடுத்து காலத்தை கொடுத்திருக்கிற அந்த கடவுளுக்காக வாரத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் அந்த கடவுளுக்காக, அந்த கடவுளோடு என்று வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டும். ஆகவே தன்னுடைய முன்னோர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள், ஞாயிறு திருப்பலி கடன் திருப்பலி. ஏன் அப்படி சொன்னார்கள்? கடன் வாங்கினால் கொடுத்தே ஆக வேண்டும். கடவுளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிற எல்லா அருளுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தியே ஆக வேண்டும் என்று. ஆக கடந்த வாரம் முழுக்க பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக நன்றி செலுத்தவும், பிறந்திருக்கிற அந்த புதிய வாரத்திற்காக அந்த கடவுளிடம் அருள் வரங்களை வேண்டி நிற்கவுமே நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரின் நாள் என்று சொல்லி இப்படி ஆலயத்தில் திருப்பலிக்காக ஒன்று கூடி வருகிறோம் பிரியமானவர்கள். அதே போல 10 அன்பியங்கள் இன்னும் பெருகி வளர வேண்டும். அந்த அன்பியத்தில் இருக்கிற உறுப்பினர்களது எண்ணிக்கை பெருக வேண்டும். 20 குடும்பங்கள் இணைந்து ஒரு அன்பியம் நடக்கிறது என்றால் அந்த 20 குடும்பங்களில் இருக்கிற எல்லோரும் அந்த அன்பியத்தில் பங்கெடுக்க வேண்டும். அந்த அன்பியங்களில் இருக்கிற பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் கூட, பெரியவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள், இளம் பெண்களும் கூட எல்லோருமாக இணைந்து ஒன்று கூடி வருவதே அன்பிய வாழ்வு. திரு அவை போதிக்கிறது, புதிய திரு அவையாக இருப்பது என்பதே, திரு அவையாக இருப்பது என்பதே அன்பியங்களாக வாழ்வது என்று. ஆக அந்த அன்பியங்களாக வாழ நாம் நம்மை பயிற்றுவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளை இளம் வயதிலிருந்தே அந்த இறை அச்சத்தில், கடவுளை குறித்த அந்த அறிவில், விவிலிய ஞானத்தில் வளர்க்க வேண்டியது நமது கடமை என்பதால், நல்ல கிறிஸ்தவர்கள் அவர்களை வளர்த்தெடுப்பது இந்த பங்கு இறை சமூகத்தின் கடமை என்பதால், நல்ல மனிதர்களாக உருவாக்குவதும் கூட நமது கடமை என்பதால் ஞாயிறு மறைக்கல்விக்கு பிள்ளைகளை தவறாமல் அனுப்பி வைக்கிறோம். தந்தை அவரிடம் கேட்கிறேன், கிளை பங்குகளிலிருந்து பங்கு ஆலயத்திற்கு வர முடியாத நிலையிலும் கூட அந்தந்த கிளை பங்குகளிலேயே ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நேரம்
பிள்ளைகள் ஒன்று கூடி வந்து அந்த ஞாயிறு மறைக்கல்வியை பங்கெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். நான் இருந்த பங்குகளில் அதை நான் செய்திருக்கிறேன். 22 கிளை பங்குகள் இருக்கிற பங்குகளில் எல்லாம் இருந்திருக்கிறேன். 22 கிளை பங்குகளிலுமே ஞாயிறு மறைக்கல்வி நடக்கும். பங்கு ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் பங்கு ஆலயத்திற்கு வருவார்கள். பிற ஊர்களில் தொலை தூரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆங்காங்கே அந்த வகுப்புகளில் பங்கெடுப்பது போல அத்துணை அவசியமானது இந்த ஞாயிறு மறைக்கல்வி. நம்முடைய பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக வளர வேண்டும். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தையில் இயேசு எப்படி வளர்ந்தார், அந்த திரு குடும்பத்தில் இயேசு எப்படி வளர்க்கப்பட்டார் என்பதை சொல்லக்கூடிய லூக்கா சொல்லுவார். அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார், உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்தார், கடவுளின் பிள்ளையாக எல்லா மாந்தருக்கும் ஏற்புடைய ஒரு சகோதரனாக அவர் வாழ்ந்து வந்தார் என்று சொல்லுவார். நமது பிள்ளைகளும் வளர வேண்டும், ஞானத்தில் அறிவில் வளர வேண்டும், நல்ல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல உடல் சுகத்தில் அந்த பிள்ளைகள் மிகுந்து வளர வேண்டும். எப்போதும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லோரையும் அன்பு செய்து எல்லோரையும் ஏற்கக்கூடிய மனநிலை கொண்ட நல்ல மனிதர்களாக ஒரு வளர வேண்டும் என்பது நமது நோக்கம். ஆகவே தான் இந்த மறைக்கல்வியை நாம் வலியுறுத்துகிறோம். ஞாயிறு திருப்பலி, அன்பிய பங்கேற்பு, மறைக்கல்விக்கு நமது பிள்ளைகளை தவறாத அனுப்புதல் போன்ற மிக அடிப்படையான நமது கடமைகளை செய்கிற போது அது நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையான அடையாளங்களாக இருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே. ஆக கடவுளை அன்பு செய்கிறோம், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அவரை அன்பு செய்வதற்கு முன்பே அந்த கடவுள் நம்மை அன்பு செய்தார். நாம் அந்த கடவுளை தேடுவதற்கு முன்பே அவர் தம் திருமகன் வழியாக நம்மை தேடி வந்தார் என்பதே நமது கிறிஸ்தவ நம்பிக்கை. கடவுள் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். ஆக அந்த கடவுளது அக்கறை ஏழைகளான நம்மீது மிகுந்த விதத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் நமக்கு உணர்த்தியதாக நான் பார்க்கிறேன். நற்செய்தி வாசகம் நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை தெளிவாக வாசித்தார். யோசித்து பாருங்கள், அந்த பணக்காரனுக்கு பெயர் இருந்ததா? அந்த நிகழ்ச்சியில் பெயர் சொல்லப்பட்டதா? ஏழைக்கு பெயர் சொல்லப்பட்டதா? அந்த ஏழையின் பெயர் என்ன? லாசர். லாசர் என்றால் என்ன அர்த்தம்? லாசரஸ் என்றால் என்ன அர்த்தம்? லாசரஸ் என்றால் God helps, கடவுள் உதவுகிறார் என்ற அர்த்தம். ஆக பணக்காரனுக்கு பெயரே இல்லை, ஆனால் அந்த ஏழைக்கு பெயர் இருக்கிறது. எத்தனை அர்த்தம் மிகுந்த பெயர்! கடவுள் உதவுகிறார் என்கிற பெயர். அந்த பணக்காரன் என்ன நினைக்கிறான்? எனக்கு கடவுள் தேவையில்லை, சொத்து சுகம் ஆசை நிலம் விளைச்சல் எனது பெரிய நெற்களஞ்சியம் இது போதும் என்று நினைக்கிறான். ஆனால் அந்த ஏழை நான் நம்பி இருப்பதற்கு எதுவும் இல்லை அந்த கடவுளை தவிர. ஆக அந்த கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறான். கடவுள் மட்டும் போதும், வேறு எதுவும் இல்லை என்றால் அந்த கடவுளை நம்பி இருக்கிற இந்த வாழ்க்கை போதும் என்று ஏழையாக இருக்கிறான். அவனது பெயர் விவிலியத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் ஏழைகள் என்றாலும் கூட நம்மை அன்பு செய்கிறார். நாம் ஏழைகள் என்றாலும் கூட அந்த கடவுளை அன்பு செய்கிறோம். இயேசுவின் பின்னால் போனவர்களும் அவர் வார்த்தை எப்படியாவது கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் இயேசுவேட்டு ஒருபோது விலகி போகாதவர்களும் அந்த யாவே கடவுளின் ஏழைகளாகவே இருந்தார். எங்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஆதரவு என்று வேறு எதுவும் இல்லை, இந்த உலகம் எங்களுக்கு துணை இருக்கவில்லை, சொத்து சுகம் எங்களுக்கு இல்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார். கடவுளிடமிருந்து வந்த ஒரு திருமகன் கிறிஸ்து இருக்கிறார். அவரது பிரசன்னம் போதும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் போதும். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது அவர்களது எண்ணமாக இருந்தது பிரியமானவர்களே. ஆக விவிலியத்தின் எல்லா கூற்றுகளின்படியும், குறிப்பாக ஆமோஸ் இறைவாக்கினரது முதல் வாசகத்தின்படியும் இயேசுவின் வார்த்தைகளின்படியும் ஏழைகள் எப்போதும் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். வேறு ஆதரவின்றி தம்மையே நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகள் மீது அந்த கடவுள் அன்பு கொண்டிருக்கிறார், அக்கறை கொண்டிருக்கிறார். அவர்களை அவர் தூக்கி நிறுத்துகிறார், தூக்கி விடுகிறார். ஏழ்மையில் இருந்து, வறுமையில் இருந்து, இல்லை என்கிற அந்த நிலையிலிருந்து அந்த கடவுள் தூக்கி விடுகிறார் என்பதை. ஆக இதை நாம் உணர்கிற போதுதான் அந்த கடவுள் நமக்கு துணை இருக்கிறார், நம்மை தூக்கி விடுகிறார் என்பதை உணர்கிற போது அந்த கடவுள் மீதான நமது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுகிறது பிரியமானவர்களே. விஞ்ஞானம் வளர வளர,
காலங்கள் செல்ல செல்ல ஏழ்மையெல்லாம் மறைந்து போகும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க புது வகையான ஏழைகளாக இந்த மக்கள் உருவாகி வளர்கிறார்கள். சொல்லுகிறார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் சொத்துக்கள் வெறும் 60 குடும்பங்களை சார்ந்தவையாக இருக்கின்றன. 60 விழுக்காடு சொத்துக்களை வெறும் 60 குடும்பங்கள் அனுபவித்து வருகின்றன. மீதம் இருக்கிற 40 சொத்துக்களை மீதம் இருக்கிற 30 கோடி குடும்பங்கள் பகிர்ந்து கொள்கின்றன என்று சமீபத்திய ஒரு ஆய்வு சொன்னது. அந்த இடைவெளி, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி, செல்வத்துக்கும் வறுமைக்குமான இடைவெளி விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய இந்த காலத்தில் இந்த இறை வார்த்தை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவது, கடவுள் விரும்புவது பொருளாதார சமத்துவம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் எல்லாமும் பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ஜூபிலி திருநாள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அந்த பொருளாதார சமூக விடுதலை பெற்ற மக்களாய் எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ்வதே அந்த கடவுளது விருப்பம் என நமக்கு சொல்லி அந்த வளர்ச்சியை நோக்கி, வாழ்வின் வளர்ச்சியை நோக்கி நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய கடவுளது அருளின் காலமாக இந்த ஜூபிலி ஆண்டும் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏழைகள் கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்கள். இப்படியே சோம்பேறிகளாக இருந்து விட்டு போவோம் என்பதல்ல. கடவுள் துணை இருக்கிறார் என்கிற அந்த ஊக்கம் மிகுந்த எண்ணத்தோடு, கடவுள் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு, கடவுளது கரம் பற்றி கல்வியில் சிறந்து பொருளாதாரத்தில் வளர்ந்து சமூகத்தின் மேன்மையை அடைகிற போதே இந்த கடவுளது உடனிருப்பு அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதாக அர்த்தம். கடவுளை நம்பி இருக்கிற சமூகம் அந்த கடவுளது உடனிருப்பில் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலில் வல்லமையில் வளர்ந்து சிறக்கிறது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். ஆக நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையும் கூட சமூக பொருளாதார நிலையில் நம்மை உயர்த்தி எல்லா மக்களுக்கும் சமமானவர்களாக, எந்த ஏற்றத்தாலும் இல்லாதவர்களாக, வாழ்வுக்கு தேவையான அடிப்படையான வளமை கொண்டவர்களாக, வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படையான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக இருப்பதற்கான அருள் வேண்டியே நாம் அந்த கடவுள் திருமணி போது கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த அருமையான நாளில் நமது பிள்ளைகள் உறுதி பூசல் பெறுகிறார்கள். திரு அவை என்ன நினைக்கிறது? இந்த பிள்ளைகள் குழந்தைகள் என்கிற அந்த நிலையிலிருந்து வளரிளம் பருவம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்குமான இடைப்பட்ட நிலையில் இருக்கிற போது இவர்களுக்கு தேவை நிறைந்த ஞானம், இவர்களுக்கு தேவை அறிவு பெருக்கம், இவர்களுக்கு தேவை நல்ல உடல் சுகம், இவர்களுக்கு தேவை உள்ளத்து ஊக்கம், இவர்களுக்கு தேவை நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான அந்த தைரியம், இவர்களுக்கு தேவை நல்ல மனிதர்களாக இருப்பதற்கான அந்த ஆக்க உணர்வு. இவை அத்தனையும் அந்த தூய ஆவியார் கொடுப்பார் என்று திரு அவை நம்புகிறது. ஆக நல்ல மனிதர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான அத்துணை அருள் வரங்களையும் தூய ஆவியார் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்த திரு அவை இந்த உறுதி பூசல் அருள் அடையாள வழியா இந்த பிள்ளைகளுக்கும் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவருக்குமே அந்த தூய ஆவியாரின் அருள் வரங்களை நிரம்ப கொடுத்து மகிழ்கிறது. பிரியமானவர்களே, ஆக இன்று முதல் இவர்கள் தனித்து விடப்பட்ட பிள்ளைகள் அல்ல. எங்களுக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட முடியாது. இந்த பிள்ளைகள் உரத்து சொல்லலாம், தூய ஆவியார் எங்களோடு இருக்கிறார், எங்களில் இருக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார். அந்த தூய ஆவியாராம் கடவுள் எங்களுக்கு துணையாளராக இருக்கிறார், அவரது கரம் பற்றி நாங்கள் நடப்போம் என்று இவர்கள் சொல்ல முடியும். ஆகவே தான் இந்த பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒரு அருள் அடையாளமாக இந்த உறுதி பூசல் அருள் அடையாளத்தை இவர்களுக்கு கொடுக்கிறது திரு அவை. நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம், ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, திடம், பக்தி, தெய்வ பயம் என்கிற அந்த 7 கொடைகளும் தூய ஆவியார் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கொடைகள் என்று புனித பவுலடியார் கலாத்தியருக்கிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகளில் சொல்லுவார். இந்த 7 கொடைகள் மட்டுமல்ல, அந்த தூய ஆவியாரின் வரங்களாக கனிகளாக இன்னும் 9 கொடைகள் இந்த பிள்ளைகளுக்கு தரப்படுகின்றன. நல்ல மனிதர்களாக வாழ தேவையான எல்லா பண்புகளும், நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு தேவையான எல்லா குணங்களும் அந்த தூய ஆவியாரின் கொடைகளை என்று பவுலடியார் சொல்லுவார். தூய ஆவியாரின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று இந்த 9 குணங்களும் மனித வாழ்வுக்கு நல்லவை, இந்த மனித வாழ்வுக்கு ஏற்றவை, அவசியமானவை என்று உணர்வோமானால் இந்த அவசியமான இந்த பண்புகளையும் அந்த தூய ஆவியாரை கொடுக்கிறார் என்று சொல்லுவார் பவுலடியார்.
எல்லோரையும் அன்பு செய்து வாழும் அந்த இதயம் வேண்டுமா? அது தூய ஆவியாரின் கொடை. எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா? அது தூய ஆவியாரின் கொடை. தன்னடக்கத்தோடு மிகுந்த பொறுமையோடு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டுமா? அது தூய ஆவியாரின் கொடை. நாம் விரும்பக்கூடிய ஒரு அமைதியான வாழ்க்கை, குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் உலகளவிலும் அமைதியை விரும்பி தேடுகிறோமே, அந்த அமைதி அந்த தூய ஆவியார் கொடுக்கிற கொடை என்று சொல்லுகிறார் பவுலடியார். இந்த கொடைகள், இந்த அருள் வரங்களால் தான் பிரியமானவர்களே இந்த பிள்ளைகள் இன்று நிரப்பப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் முதன்முறையாக பெறப்போகிற அந்த பிள்ளைகளும் கூட அந்த கடவுள் தரக்கூடிய ஆற்றலால் வல்லமையால் இன்று முதல் நிரப்பப்பட இருக்கிறார்கள். எத்தனையோ சமயங்களை குறித்து நான் வாசித்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். தமது அருளை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய கடவுளை குறித்து பிற சமயங்கள் பேசுகிற போது தம்மையே நமக்கு உணவாக பானமாக கொடுக்கிற கடவுளை குறித்து கிறிஸ்தவ சமயம் மட்டுமே பேசுகிறது. ஆக நாம் வாழ தம் உடலை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. நாம் பருகி மகிழ தம் இரத்தத்தை நமக்கு பானமாக கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அதை உணர்ந்து நம்மீது அந்த கடவுள் பாராட்டக்கூடிய அத்துணை மேலான அன்பை உணர்ந்து வாழ்வதற்கான அழைப்பு அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் தரப்படுகிறது. எங்கும் நிறைந்திருக்கிற கடவுள் அன்பினால் நிறைந்து நம்மை தமது வியத்தகு இரக்கமிகு பேரன்பில் காத்து வழிநடத்துகிற அந்த கடவுள் எல்லோரையும் அன்பு செய்வதற்கான ஒரு வாழ்க்கையை வாழ இவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்று உணர்த்துவது இந்த நற்கருணை திருநாள். ஆக இந்த பிள்ளைகள் இந்த கானூர் இறை சமூகத்தின் புதிய வரவுகளாக இருக்கிறார்கள். எல்லோரையும் அன்பு செய்வதற்கான அழைப்பை இந்த நாளில் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். எந்த பாகுபாடுமின்றி, எந்த ஏற்றத்தாழ்வு உணர்வுமின்றி எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக கண்டு, எல்லோரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாக உடன்பிறப்புகளாக கண்டு ஒரு புதிய மானுடத்தில், ஒரு புதிய மானுட தோழமையில் வாழ்வதற்கான அழைப்பு இந்த புதுநன்மை திருநிகழ்வு வழியாக இந்த பிள்ளைகளுக்கும் தரப்படுவதாக உணர்கிறேன். இந்த நாளில் ஏராளமான காரியங்களால் அந்த கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயம், புதுப்பிக்கப்பட்ட புனித அந்தோனியார் கெபி, புதுப்பிக்கப்பட்ட புனித ஆக்னஸின் கெபி, உறுதி பூசல் பெறக்கூடிய இந்த 50 பிள்ளைகள், புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் என்று எல்லோரும் அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிரப்பப்படுகிறோம். ஒரு ஊக்கம் மிகுந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற பங்கு இறை சமூகமாய் கடவுளை எல்லா அருளோடும் ஆசையோடும் இந்த கானூர் பங்கு இறை சமூகம் வளர வேண்டும் என விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை ஒரு பங்கு இறை சமூகமாக வாழ பணித்த இறைவன் தாமே உங்களுக்கு துணை இருப்பார். தெரிந்தெடுக்கப்பட்ட இனமாய், அரச குருத்துவ திருக்கூட்டமாய், தூய மரபினராய், இறைவனுக்கு மட்டுமே சொந்தமான மக்களாக வாழக்கூடிய அந்த பெரும் பேற்றை உங்களுக்கு கொடுத்திருக்கிற கடவுள் உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிரப்புவாராக. நிறைந்த ஆன்மீகம், நிறைந்த இறை நம்பிக்கை, அதில் கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒரு புதிய சமூக வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, சமுதாயத்தில் எல்லா மாந்தோரிடம் இயைந்து நிறைந்து வாழக்கூடிய ஒரு புதிய மானுட பாதை கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். கடவுளது அருளால் ஒரு சாட்சிய சமுதாயமாக என்னால் வாழ்வதற்கான அந்த பெரும் வாய்ப்பை அந்த கடவுள் தாமே உங்களுக்கு தருவாராக. ஆமென். இப்பொழுது உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே அதை பெற இருக்கின்ற குழந்தைகள் சற்று கவனித்துக் கொள்ளவும், பெற்றோர்களும் கவனித்துக் கொள்ளவும். இந்த முதல் பகுதியாக இப்பொழுது நாம் ஞானம் பெற்று, அறிவு, புத்தி, விமரிசை எல்லாம் பெற்று நாம் முழு சுதந்திரத்துடன் நம்முடைய நம்பிக்கை வெளிப்படுத்த இருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையிலே நீங்கள் உங்களது மெழுகுகளை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பங்கு தந்தையர் அவர்களால் சிறப்பாக இந்த உறுதி பூசுதல் அருள் சாதனத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் ஞான பெற்றோர் முன்னே வரவும். ஞான பெற்றோர். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உறுதி பூசல் அருள் அடையாளத்தை பெற தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறேன். இந்த அருள் அடையாளத்தின் வழியாக தூய ஆவியாரின் அருள் கொடைகளையும் கனிகளையும் இந்த நாளில் நீங்கள் பெற போகிறீர்கள் என அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறேன். தூய ஆவியாரின் வழி நடத்துதலோடு நீங்கள் எந்நாளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வீர்களா?
உங்கள் விருப்பத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் உறுதி பூசல் பெறுமுன் உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றோம். ஆயர் அவர்கள் பசாசின் சாத்தானை விட்டுவிடுகிறா, அதனை தொடர்ந்து விட்டுவிடலா என்று 2-3 கேள்விகள் கேட்கின்ற பொழுது விட்டு விடுகிறேன் என்று உங்களது வலது கையில் இருக்கின்ற மெழுகுகளை உயரை தூக்கி பிடித்து விட்டு விடுகிறேன் என்று ஒருமையில் சத்தமாக சொல்ல வேண்டும். 2வது பகுதியாக நம்புகிறேன் என்றும் சத்தமாக உங்களது வலதுகளை உயர்த்தி பிடித்து சொல்ல அன்போடு அழைக்கின்றேன். கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானையும் சாத்தானின் செயல்பாடுகளான சாதி உணர்வையும் சமய மொழி இன பாகுபாடுகளையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த நம் தாயும் தந்தையுமான எல்லாமல்ல இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாதையிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தொழுந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலது பக்க வீட்டில் இருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அன்று பெந்தகோஸ்தே திருநாளின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பான வகையில் அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய ஒன்றிப்பு உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். ஆமென். 2வது பகுதியை கடந்து செல்கின்றோம். 2வது பகுதியில் ஆயர்களோடு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் தங்களது வரது கரங்களை நீட்டி ஆயர்களோடு இப்பொழுது தூயானுடைய கனிகள் கொடைகளுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்பு மக்களே, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை மன்றாடுவோமாக. திருமுழுக்கில் நிலை வாழ்வுக்கென ஏற்கனவே புது பிறப்படைந்து இறைவனின் சொந்த மக்களாக்கப்பெற்ற இவர்கள் மீது அவர் கனிவுடன் தம் தூய ஆவியாரை பொழிவாரா. அந்த ஆவியார் தாமே தம் கொடைகளை இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக தந்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அருள் பொழிவால் இவர்கள் எந்நாளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நிறைவாக ஒத்துருக்க செய்வாராக. எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் உமது அன்பு பிள்ளைகள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புது பிறப்பு அளித்துள்ளீர். ஆண்டவரே, துணையாளராகிய தூய ஆவியாரை எம் பிள்ளைகள் இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, அறிவுரை திறனும் ஆற்றலும் தரும் ஆவியாரை, நுண்மதியும் இறைப்பற்றும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். உம்மீது கொண்டிருக்கிற இறை அச்சத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். 3வது பகுதிக்கு செல்கின்றோம். இப்பொழுது ஆயரவர்கள் முன்னிருக்கையில் நடுப்பகுதியில் அமர்கிறார்கள். அருள் சகோதரிகள் 5 பிள்ளைகளாக வரிசையாக வரசலான மெழுகுதிரியிலே அணைத்து விடுங்கள். உங்கள் கையில் இருக்கின்ற அந்த பெயரை தங்கிய சீட்டை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வரவும். அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மெதுவாக கீபோர்டு வேண்டாம். ஓகே. இப்போ வாரும், இறங்கி வாரும்
சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம்
உறுதி பூசல். இறங்கி வந்தவரே கொஞ்சம் வழி விட்டு இந்த உறுதி பூசல் பிள்ளைகள் வருவதற்கு கொஞ்சம் வழி விட்டு உட்காரும்படி உங்களை அன்போடு கேட்குறேன். கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க, பின்னாடி உட்காந்துருங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நாளில் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நாம் அவரையே எப்போதும் எல்லா தேவைகளுக்கும் நம்பி இருக்கிறோம் என்று உணர்ந்து நம்முடைய எல்லா தேவைகளுக்காக இப்போது மன்றாடுவோம். விசுவாசிகள் மன்றாட்டு. நானே வாழ்வு தரும் உணவு என்று கையளித்தவரே, எம் இறைவா, அணிதினமும் உமக்கு நன்றி பலி செலுத்தும் திரு அவையையும் திருத்தந்தை அருட்பாணியலர்களை ஆசிர்வதியும். பலிகளாலும் வாழ்வாலும் உம்மை மகிமைப்படுத்தி புதுவாழ்வு தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் ஞானத்துடனும் நீதியுடனும் நேர்மையுடனும் ஆட்சி செய்ய தேவையான அருளை பொழியும். அவர்கள் மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் அமைதிக்காகவும் உழைக்க அவர்களுக்கு மன உறுதியையும் உடல் வலிமையையும் அளித்தருளும். அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் உம் ஞானம் ஒளிர செய்து எங்கள் நாடு அமைதியிலும் வளர்ச்சியிலும் செழிக்க உதவி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பாசமிகு ஆயர் தா சகாயராஜ் மற்றும் அவரோடு இணைந்து இப்பள்ளி பீடத்தில் திருப்பலியை நிறைவேற்றும் அன்னை குருக்களுக்காகவும் நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை உமது ஞானத்தால் நிரப்பி உமது தூய ஆவியால் வழிநடத்தி அவர்கள் தங்களது பணியை உண்மையுடனும் தூய்மையுடனும் ஆற்றிடவும் இறை மக்களை அன்பின் சமாதானத்தையும் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே எம் இறைவா, இன்று நாங்கள் சிறப்பாக எம் ஆலய புதுப்பித்தல் பணிக்கு தாராள உள்ளத்துடன் பொருளுதவி மற்றும் உடல் உழைப்பை தந்த அனைத்து உள்ளங்களையும் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றோம். இறைவா, எம் உபகாரிகள் அனைவரையும் அவரது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது அருளால் ஒவ்வொரு நாளும் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயினே எம் இறைவா, எம் பங்கை செம்மையாக வழிநடத்தும் எம் பங்கு தந்தை ஜோ கிளெமெண்ட் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, அவருக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திடவும் அவர் எம் பங்கிற்காக எடுக்கும் வளர்ச்சி பாதையில் வரும் சவால்களை சந்திக்க தேவையான அருளை பொழிந்து எந்நாளும் உமது கரத்தில் தாங்கி வழிநடத்திட வேண்டியும் அவரோடு இணைந்து செயல்படும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் எங்கள் குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்ப வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு தரும் உணவே என்னிடம் வருவருக்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே, இன்று உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணப்போகும் எங்களுக்கு நீர் ஒருவரே பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்றும் நீரே எங்களின் ஆன்மீக உணவு என்றும் நாங்கள் உம் திருவுடலும் திரு ரத்தத்தின் வழியாக உம்மேல் ஆழ்ந்த நம்பிக்கையும் அன்பையும் வளர்த்து கொள்ள தேவையான அருளை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சீடர்களுக்கு மொழிந்த இறைவா, அன்று தூய ஆவியை பெற்றுக்கொண்ட சீடர்கள் நற்செய்தியை அகிலத்திற்கும் அறிவித்தது போல இன்று உறுதி பூசுதல் என்ற திருவருட்சாதனத்தை பெற்ற நாங்கள் யாவரும் எங்கள் வாழ்வாலும் செயலாலும் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்கவும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் தூய ஆவியானவர் எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய தேவைகளுக்கு ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்தார். நமது பிள்ளைகளோடு சேர்த்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நமது குடும்பத்துக்கான தேவைகள் அத்தனையும் நினைத்து பார்த்து அவைகளுக்கு ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அந்த நல்ல கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். இப்படி அந்தோணியாரின் வேண்டுதலால் அவரது பரிந்துரையால் நாம் ஏறெடுக்கிற கண்ணீரோடு மிகுந்த மன உருக்கத்தோடு நெடு நாட்களாக ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்க வேண்டும் என ஜெபிப்போம். நம் குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். நம் அருமையான இந்த பிள்ளைகள் வழியாக நம் குடும்பங்களை, நம் சமுதாயத்தை இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளது நல்ல படிப்பு, இந்த பிள்ளைகளது நல்ல வேலை வாய்ப்பு வழியாக இறைவன் நம்மை எந்நாளும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்காக, நம்முடைய தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள், நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய அன்பு பிள்ளைகள், பேர குழந்தைகள், வீட்டில் இருக்கிற முதியவர்கள், நோயாளிகள் என எல்லோருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். படிக்கிற நமது எல்லா பிள்ளைகளுக்காக தரமான கல்வியை பெற்று வளமான வாழ்வை அந்த பிள்ளைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம்.
நம் ஊரிலும் நமது கிளை பங்குகளிலும் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அந்த கடவுளால் இந்த நாளில் நிரம்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தைக்காக, நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களுக்காக, நமது மறைமாவட்ட சான்சலர் தந்தை அவர்களுக்காக, அருள் தந்தை ஸ்டீஃபன், அருள் தந்தை அமர்தீப், அருள் தந்தை ஷெரில் அவர்களுக்காக, நம் பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்காக, நமது பங்கு மன்ற உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் என எல்லோருக்காக ஜெபிப்போம். பாடகர் குழுவினருக்காக ஜெபிப்போம். இந்த அழகிய ஆலயத்தை புதுப்பிக்க உதவிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இதற்காக உழைத்த எல்லோருக்காக அந்த கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டுவோம். எப்போதும் மகிழ்ந்து மனநிறைவோடு வாழ வேண்டும். வாழ்வுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாவது நமக்கு வேண்டும். அதை அந்த நல்ல கடவுள் நமக்கு தர வேண்டும் என ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உமது ஏழைகளாக இருக்கிறோம். ஆகவே உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்து மனநிறைவோடு வாழ எங்களுக்கு அருள் தார். இவ்வுலக வாழ்வில் உமது அருள் பராமரிப்பில் நலமான வாழ்வு, இவ்வுலக வாழ்வுக்கு பிறகு என்னாலும் உம்மோடே வாழ்ந்திருக்கிற அந்த பெரும் பேறு என உமது கொடைகளை எங்களுக்கு எப்போதும் கொடுத்து எங்களை காப்பீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக புனித அந்தோணியாரின் வேண்டுதலில் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். என்னை
கண்டேன் கண்டேன் இறைவா, என்னை கண்டேன் கண்டேன் தலைவா, கண்டேன் கண்டேன் இறைவா, என்னை கண்டேன் கண்டேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் என்னையும் இணைத்திடவா. கண்டேன் கண்டேன் இறைவா, என்னை கண்டேன் கண்டேன் தலைவா. என்னை கண்டேன் கண்டேன் தலைவா. பார்த்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. பாஸ்கா மறைபொருள் வழியாக திருமகன் கிறிஸ்து எம்மிடையே புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுதே அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க திருவுளமானார். மேலும் இருளிலிருந்து மது வியத்தகு ஒளிக்கு நீரேமை அழைத்ததால் நாங்கள் மது ஆட்சியை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானவர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாமே புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவா அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரிடமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்ற கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராக இருக்கின்ற புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நன்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புது நன்மை எடுத்தவர்கள் முன்வர வேண்டும். வேற புது நன்மை வாங்காதவங்க யாரும் வாங்கிட வேண்டாம்.
ஒருவேளை வேற யாராவது பிதம சகோதர சகோதரிகள் இருந்தால் வாங்க முன் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் திருவிருந்து பெற இருக்கின்ற பிள்ளைகள் ஆயர் அவர்களிடம் இந்த அருள் சாதனத்தை பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உறுதி பூசல் பெறுகிறவர்கள். முழங்கால் படியிட்டு நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பெறுகின்ற பொழுது ஆமென் என்று சொல்லி உளமாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம்.
நேரம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்தராகும். நாட்டு பொன்னோடு நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் வீட்டினேன். பல வண்ண பட்டோடும் ஒவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னானி காண மகிழ்வென்னையாள உனக்காக யாழ் மீட்டினேன். வாராயோ இன்பம் தாராயோ துன்பம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். ஆதேவம் காணும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருக்க செய்தருளும். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவனையும் மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் அருள் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட தூய் ஆவியார் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதையெல்லாம் கண்டுகொள்ள செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது உறுதி பூசல் புதுமை பெற்ற பிள்ளைகளோடு ஆயர் அவர்கள் இணைந்து ஒரு புகைப்படம் எடுக்கப்படும். எங்கள் பாதுகாவலர் வாழ்க, மதுவை புனித அந்தோணியாரின் திருத்தலம் தேடி வந்தோ, கடைகண் பாரம் கவலைகள் போதும் குறையில்லா வாழ்வதும், கடைகண்